Welcome students in the video. 7th Be Strong, Be Brave. இது வந்து 4th standard English workbook term 3ல இருக்கு. இந்த lesson கூட இந்த answers பார்க்கலாம். Circle the correct word and write it. 7.1ல கரெக்டான வேர்டுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணணும். கரெக்டான வேர்டு எது இதில் வந்து ஸ்மார்ட். இதுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எடுத்துனா எழுதணும். ஓகே, இதுக்கு ஃபவுட், இது சேஞ்ச், நெக்ஸ்ட் 7.2ல டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த கரெக்டான படத்துக்குரிய சென்டென்ஸு அதில் இதுக்கு மார்க் பண்ணுங்கள். இதில் வந்து இது ஷியாம் ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஷியாம் வந்து பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து ஜானி ரிசீவ்ட் எ லெட்டர் ஃப்ரம் த போஸ்ட்மேன். ஜானி வந்து போஸ்ட்மேன்ட்டு லெட்டர் வாங்குறார், சரியா? அப்போ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டான பிக்சர் கூடிய சென்டென்ஸ். இது வந்து ஷியாம் ரீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி புக்கு. ஷியாம் வந்து ரீடு படிச்சிட்ருக்கான். அப்போ இதுக்கு நம்ம ரீட் பண்ணணும், இது கிடையாது. அடுத்து எவ்ரிடே வி ரீட் த நியூஸ் இன் த நியூஸ் பேப்பர். இப்போ இது நியூஸ் பேப்பர். இப்போ இதுக்கு ரைட். ஏ சிக் அண்ட் ஏ டக்கு. இங்கே சிக்கும் டக்கும் போட்டிருக்கான், அப்போ கிடையாது, இது கிடையாது. சிக் அண்ட் ஏ மதர் கேன். இப்போ இதான் ரைட். இதுக்கு 7.3 சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. த ஃபயர் ஃபைட்டர். இதில் வந்து என்ன வரும்? ஃபவுட். இங்கே வந்து டான்ஸ்னு போட்டிருக்கு, அவங்க வந்து டான்ஸ் பண்ணல, ஃபவுட்டுன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க, சரியா? அப்போ இது இதை எழுதணும். இதில் வந்து என்ரோல்டு இல்லாத ஸ்கூலு. இது கவர்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு லீவ் வந்து கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க, கம்பெனி செய்ய மாட்டாங்க, கம்பெனி சொல்ல மாட்டாங்க. த கவர்மெண்ட் அனௌன்ஸ் கால் டேஸ் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். ஸ்கூல் சில்ட்ரனுக்கு லீவ் சொல்கிறாரு கவர்மெண்ட். இப்போ இது வட்டம் மட்டும் எழுதணும். ஹி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் ஹிஸ் பைக்கு. அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது. 7.4ல் நியூஸ் பேப்பர் யங் இன்ட்ரெஸ்டிங் ரிசீவ்டு. இந்த வேர்டை யூஸ் பண்ணி ஃப்ரேம் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் யூஸிங் த ப்ளூ வேர்டு. இந்த வேர்டை பயன்படுத்தி என்ன செய்யணும்? சென்டென்ஸ் அமைக்கணும். He reads newspaper. He is a young man. They are looking an interesting TV. She received a gift from her friend. சரியா? Next, listen to the story and read it. இதை வந்து கவனித்து படிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? பின்னாடி வர இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 7.5 say the correct picture for the sentence. Abdul reads the newspaper daily. பாருங்கள், நியூஸ் பேப்பர் அப்துல். அப்போ இதுக்கு நம்ம ரைட் பண்ணணும். இங்கே வந்து என்னது? கதிர். கதிர்னாலே பாய். அப்போ நம்ம இதுக்கு ரைட் பண்ணுறோம். இப்போ வாக்கிங் ஆன் த கிராஸ் இஸ் நாட் அலவுட் இன் த பார்க்கு. பார்க்குக்குள்ள வந்து புல்வெளியில் நடக்க அனுமதி இல்லை, சரியா? அப்போ இது வந்து பார்க்குன்னா என்னது? இது இந்த இடம் தான். இப்போ இதுக்கு நம்ம ரைட் பண்ணிடணும். அடுத்து பாருங்கள், 2 பேருமே வச்சுருக்காங்க, மெடலு கப்பு வச்சுருக்காங்க. ஆனால் அருள் ரிசீவ்டுன்னு போட்டிருக்கு. அப்போ அருள்னா யார்? பையன். இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? ரைட் பண்ணணும், சரியா? 7.6 சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த சென்டென்ஸை வந்து இந்த பிக்சருக்கு கரெக்டான பிக்சருக்கு நிறைய எழுதணும். ஃபஸ்ட் என்ன இடத்துக்கு? மனோஜ் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் இன் ஹிஸ் எக்ஸாம்ஸ். அப்போ என்ன எழுதணும்? இது வீணா என்ரோல் இன் நியூ ஸ்கூலு. நியூ ஸ்கூல் போகிற அப்போ இந்த இடம் இதில் எழுதணும். அதை நிலா வாஸ் ரீடிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நிலானா ஸ்டோரி வாசித்துட்ருக்கோம். முல்லை ஓப்பன் ஏ நியூ ஷாப். இப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக எழுதுங்க.
Next is 7.7 rearrange jumbled words and make a correct sentence. இந்த வேர்ட்ஸை நேராக்கி எழுதணும். பாருங்கள், Suman is a smart and bright student. Geeta received the Young Leaders Award. He joined in a new college. Seenu and his mother are reading the newspaper. 7.8 read and rewrite the passage correctly by referring to the story The Struggling Star. அந்த முன்னாடி இருக்க அந்த ஸ்டோரியை நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு இதில் வர மிஸ்டேக்ஸ் வந்து திருத்தி எழுதணும். என்ன கேட்டால் கார்த்திக் கேனாட் ஹியர் போட்டிருக்கு. ஹியர் கிடையாது, அவங்க வந்து பிளைண்டு, அதாவது அவங்க வந்து பார்க்க முடியாது. இங்கே வந்து கேட்க முடியாதுன்னு போட்டிருக்கு, அவன் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அங்கே சி அப்படிங்கிறத மாற்றணும். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இதில் என்னென்ன தப்பு இருக்குது நீங்கள் மாற்றி இதில் எழுதுங்க. இங்கே வந்து ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ் போட்டிருக்கு, அவன் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கல, சயின்ஸு, அந்த மாதிரி மாற்றணும். சரியா? Read the story and fill the blanks. The story is about கார்த்திக் பற்றி வந்திருக்கு. சரியா? நீங்கள் இதில் கார்த்திக் போட்டாலும் தெரியும், இல்லை த ஸ்ட்ரக்லிங் ஸ்டார் அப்படின்னு போட்டாலும் தெரியும். He is a smart and bright student. He got very good marks. He wanted to study science. He scored 95% of marks in 12th standard. He got enrolled in Stanford University. He started companies. He received Young Leaders Award. இந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த புக்கில் அந்த ஸ்டோரியில் இருக்கிறத அப்படி கண்டுபிடிச்சி எழுதணும். நெக்ஸ்ட்டு மை ஜேர்னல். எதனால எழுதிக்கலாம், உங்கள் பேர் ஐம் ஆனஸ்ட் கேர்ள், இதில் வந்து ஆக்டிவ், பிஸி, ஆனஸ்ட் எதனால எழுதலாம். இங்கே ஸ்டடி வில் போட்டுருக்கு, ஸ்டடி, டான்ஸு, சிங், ட்ரா, எதனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டது நீங்கள் ஏதோ அது போட்டுக்கலாம். ஐ டூ மை ஹோம் ஒர்க்கு, ஐ ஆல்வேஸ் ஹெல்ப் மை பேரண்ட்ஸ் எழுதலாம், ஃப்ரெண்ட்ஸ் எழுதலாம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இந்த மாதிரி எழுதிக்கலாம். பாருங்கள், இதை வந்து ஃப்ரேம் பண்ணி கீழே எழுதிருக்கு. இதில் உங்கள் நேம் எழுதிடுங்க. ஐ ஃபைட் ஃபார் மை ரைட்ஸ், என்னுடைய உரிமைக்காக நான் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐ கேன் டூ. ஃபர்ஸ்ட் ரீட் த வேர்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் தோஸ் வேர்ட்ஸ் இன் த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸு இந்த வேர்ட்ஸ் எங்கே வந்திருக்கோ அதை சர்க்கிள் பண்ணணும். இன்ஸ்பைரிங், ரிசீவ்டு, சேஞ்சஸ், ஸ்மார்ட், கவர்மெண்ட் இதில் இருக்கா. செகண்ட் பாருங்கள், மேட்ச் அ பேர். லைன், லைனஸ், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், பீகாக், பீகன், ரோஸ்டர், கன். சரியா? தேர்டு ரீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரைட் டி இஃப் ட்ரூ ஆர் எஃப், அதாவது ட்ரூ ஃபால்ஸ் எழுதணும். சரியா? பாருங்கள், கார்த்திக் ஸ்டடிட் வெல், ஹி காட் குட் மார்க்ஸ், அப்போ ட்ரூ. கார்த்திக் இஸ் a ஸ்மார்ட் பாய், இது ட்ரூ. ஃபாரன் வாஸ் ரீடிங் ஸ்டோரி புக்னு கொடுத்துருக்கு, அவன் ஸ்டோரி புக் படிக்கலை, நியூஸ் பேப்பர் படித்தான், அப்போ அது ஃபால்ஸ். கார்த்திக் என்ரோல் இன் ஐஐடி இருந்து என்ரோல் பண்ணலை, அப்போன்னா ஃபால்ஸ். இதை பார்த்து இதில் பாருங்கள், ஷார்ட் அண்ட் writes and write the sort the words and write them in the appropriate columns. இந்த காலம்ஸில் மேஸ்குலின், ஃபெமிலின், அது ஆண், பெண். இப்போ பாருங்கள், பிரின்ஸ்னா பிரின்சஸ், புல் அப்படின்னா கவு, கிங், குயின், நேப்பியூ, நைஸ், ராம், யூ. அடுத்து ஃபிஃப்த்து, டிக் த கரெக்ட் கொஸ்டின் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். இதில் என்ன கேட்டிருக்கு, 7 months கேட்டிருக்கு. அப்போ நம்ம ஹவு மெனி மந்த்ஸ் இதான் இதில் சரியாக வரும். இதில் வந்து இதில் வந்து செகண்ட் ஒன் ஆன்சர், மேலே வந்து செகண்ட் ஒன் ஆன்சர். Change the gender for the underline word and rewrite the sentence. இதில் வந்து ஜெண்டர் கொடுத்ததுக்கு மாற்றி எழுதணும், அதாவது ஆண் கொடுத்தா பெண் எழுதணும், பெண் கொடுத்தா ஆண். பாருங்கள், புல், கவ், அங்கிள், ஆண்ட், ஃபாக்ஸ், விக்சன், பாய், கேர்ள், இந்த மாதிரி என்ன செய்யணும், மாற்றி எழுதணும்.
ரீட் அண்ட் ஆன்சர் இதை வந்து ரீட் பண்ணணும். இது ஆன்சர் வந்து Sanjay is always active. Sanjay himself learned to dance by watching TV shows. Right, active அப்படின்னா லேசி, ஹாப்பினா சேடு, இந்த மாதிரி நம்ம நினச்சணும் ஆப்போசிட் எழுதணும். இதில் வந்து where does Sanju dance now? ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 8th லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.